வக்ஃபு சொத்துக்கள்ல 3வது இடம் பாரதத்திலே அதிக சொத்துக்கள் வைத்திருக்கிற மாநிலம். அப்போ வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் அபகரிப்புல இருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஏன் மீட்கல 4 வருஷத்துல? இந்து சமய அறநிலையத்துறை இதை மட்டும் மீட்பீங்க. நாங்க இழிச்ச வாய்ப்பாயிங்களா? எங்கள்து ஏன் மீட்க முடியல? இஸ்லாமியர் கேட்க மாட்டான். இந்து கேட்பான், எதிர்ப்பான். இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி மீறி கேட்டுனா, ஏய் மோடி வந்துருவாரு. மீறி கேட்டுட்டா பாஜக வந்துரும். மீறி கேட்டுட்டா அவனை தொழுக விடாம பண்ணிடுவாங்க. மீறி கேட்டுட்டா உத்தரப்பிரதேஷ் யோகி வந்துருவாரு. இப்படி பயமுறுத்தினா இவன் என்ன பண்ணுவான்? ஐயோ வந்துருவாரோ? இவனும் பயப்படுறான். ஏடா கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் தான் இன்னைக்கு நாட்டிலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க. ஆனா அவங்களால நிம்மதியா வந்து தெருவுல வந்து ஒரு ரம்ஜான் தொழுகை கூட பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்தியில பார்க்க ஏங்க தெருவுல ரம்ஜான் தொழுகை வேண்டாங்க. தெருவுல ஏங்க தொழுகணும்? பள்ளிவாசல்ல தானங்க தொழுகணும். மசூதியில தானங்க தொழுகை. காலகாலமா அவங்க ஒரு பிராக்டிஸ் வச்சிருக்காங்க. எல்லாம் காலகாலமாக ஒன்றை செய்து கொண்டு வருவீர்கள். அது வந்து சில நபர்களின் எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்ததுமே என்ன நடக்குது? அந்த காவல்துறை என்ன முடிவு பண்ணும்? எதிர்ப்பு வருது, அதனால இந்த இடத்துல வேண்டாம் இப்படி செய்யுங்க அப்படின்னு முடிவு பண்ணுமா இல்லையா? சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். இஸ்லாமியர்கள் பகுதிகளில் இங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போதா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர் பகுதியில் திருவல்லிக்கேணி சென்னையில விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போதில்ல. ஏன் ஊர்வலம்? ரோடு கவர்மெண்ட் ரோடு தானே, போக வேண்டியதானே? ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விட வேண்டியதானே? ஏன் நீங்க விடல? ஏன் இந்து முன்னணியினுடைய தலைவராக இருந்து இறக்கும் வரை திரு ராமகோபாலன் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தியும் நீங்க வந்து அவரை வந்து கைது செய்தீர்களா இல்லையா? எதுக்காக கைது செஞ்சீங்க? அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இது பிரச்சனை வரும், லாண்ட் ஆர்டர் வரும், அங்கிருந்து அவர்கள் ஒன்று பிரச்சனை பண்ணிடுவாங்க, இல்லை இங்கேருந்து நீங்க பிரச்சனை பண்ணிடுவீங்க, சமூக நல்லிணக்கம் கெட்டுரும். உண்மையாலுமே விநாயகர் சதுர்த்தி என்பது சிறப்பானது தான், நல்லிணக்கமானது தான், அது போவது மதத்தினுடைய நம்பிக்கை சார்ந்தது தான். ஆனால் இஸ்லாமியர் பகுதியில் போனா ஏதாவது ஒரு வன்முறை வரும், சட்டம் ஒழுங்கு கெட்டுரும், அதனால் வேண்டாம் தடுக்கிறாங்கல்ல. அதை இந்துக்கள் எதிர்க்கிறாங்கல்ல. அப்போ இந்துக்கள் எதிர்ப்பத இங்கு செய்யற இந்த திமுகவுடைய ஆட்சி திட்டமிட்டு இந்துக்களை வந்து அடக்குமுறை பண்ணுதுன்றதை நீங்க ஒத்துக்குங்க. அப்படி ஒத்துக்க முடியுமா? ஒரு சில இடங்கள்ல சரி. இப்போ நீங்க வந்து HRNC வந்து சொன்னீங்க, HRNC வந்து அவ்வளோ நலங்களை மீட்டு இருக்கு, அது மாதிரி வந்து வக்ஃபு போடுறது மீட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வக்ஃபுல வந்து நான் முஸ்லீம் மெம்பர் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஷரத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்திருக்காங்க. ஹவு கேன் ஏ நான் முஸ்லீம் மெம்பர் பி அ வக்ஃபு வில் பி இன் வக்ஃபு போர்ட்? ஒய் நாட்? ஏன் இருக்கக்கூடாது? இதே வந்து அறநிலையத்துறையில கோயில் அறங்காவலருக்குள்ளேயும் ஒத்துக்க மாட்டாங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க கட்சியோட